வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நடிகை சமந்தா அவங்க திடீரென மரணம் என சோசியல் மீடியாவில் வதந்திகள் கிளப்பியதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க நடிகை சமந்தா அவங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். கையில் பணமே இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டேன். கலங்கி நின்ற சம்பந்தா. தமிழ் சினிமா உலகில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் சம்பந்தா கையில் பணம் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டேன் எனது தனது வேதனையை பகிர்ந்திருக்காங்க. இவங்க கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. அனைத்து தரப்பு ரசிகர்களிடம் விரும்பப்படும் நடிகைகளில் ஒருவராக சம்பந்தா இருக்காங்க. இவரின் பவர்ஃபுல் நடிப்பும் திறமையும் தான் இவருக்கு பல ரசிகர்களை உருவாக்கி கொடுத்தது. சம்பந்தா ஒரு மாடர்ன் பொண்ணாக இருந்தாலும் அனைவருக்கும் பொறாமைப்படும்படி குடும்பத்தை நடத்தி வந்தாங்க. யார் கண் பட்டதோ நாகசைத்தனாவும் சம்பந்தாவுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டாங்க. சம்பந்தா தெலுங்கு நடிகர் நாகசைத்தனாவை காதலித்து கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க. 4வது திருமண நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பே அக்டோபர் 2ஆம் தேதி நாங்கள் பிரிவதாக சமூக வலைதளங்களில் அறிவிப்பை வெளியிட்டு பிரிந்தாங்க. கணவரை பிரிந்து பின் நடிகை சம்பந்தா சினிமாவில் படு பிஸியாக நடித்து வந்தாங்க. மயோட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சம்பந்தா 6 மாதங்களுக்கு மேல் எழுந்து நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் சம்பந்தா வாடகை தாய் கதை அம்சத்தை கொண்ட அதிரடி ஆக்ஷன் திரைப்படமான யசோதா படத்தில் நடிச்சாங்க. அந்த படத்தை தொடர்ந்து காவிய காதல் திரைப்படம் சகுந்தலம் படத்தில் சகுந்தலாவாக நடித்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் என 5 மொழி திரைப்படங்களிலும் வானிந்திய திரைப்படமாக வெளியானது. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியை பெறவில்லை. அதன் பின்பு விஜய் தேவர்கொண்டாவுடன் குஷி படத்தில் நடிச்சாங்க. இந்த படத்திற்கு வரவேற்பு கிடைத்தது, கலெக்ஷன் அள்ளியது. இந்த படத்தை தொடர்ந்து பாலிவுட் ஹீரோ வருண் தவானுடன் ஷிட்டாட்டால் தொடரில் படப்பிடிப்பை முடித்தாங்க. ஷிட்டாட்டால் என்பது ஆங்கில வெப் சீரிஸ். ஹாலிவுட்டில் பிரியங்கா சோப்ரா மற்றும் ரிச்சர்ட் மேடன் நடித்துள்ளாங்க. இந்த படத்தில் பாத்திரங்களின் இந்த பதிப்பில் சம்பந்தா மற்றும் வருண் தவான் ஆகியோர் நடித்துறாங்க. இந்த இணைய தொடருக்கு நடிகை சம்பந்தா 10 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்களாம். ஓடிடியில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக இருக்கும் சம்பந்தா தனது கடந்த கால வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டது என்பது கூறியிருக்காங்க. அதை நான் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும் போது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னை நன்றாக படிக்க சொன்னாங்க. நானும் நன்றாக படித்து 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்தேன். 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி சென்றேன். ஆனால் நான் மேலும் படிக்க விரும்பிய போது குடும்ப சூழ்நிலை காரணமாக என் பெற்றோரால் என்னை படிக்க வைக்க முடியவில்லை. இதனால் எனக்கு கிடைத்த வேலைக்கு எல்லாம் சென்று திருமண விழாக்களில் வரவேற்பு வேலைக்கு செல்வேன். அதற்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் தருவாங்க. மேலும் குடும்ப வறுமை காரணமாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான். உங்களை பாதை என்ன என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் அதை கனவு காணுங்கள். அதை நீங்கள் அடைவீர்கள். அது நீங்கள் தோல்வியடைந்தாலும் விடாமுயற்சியை கைவிடாதீர்கள். நிச்சயம் அது ஒரு நாள் நடக்கும் என்று சம்பந்தா அவங்க அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சம்பந்தா அவங்க சோசியல் மீடியாவில் அடிக்கடி பார்க்குற ஒரு நியூஸ்னா, மயோட்டிஸ் நோயினால் நான் இறந்து போயிட்டேன்னு நிறைய பேர் என்னை பற்றி வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற தவறான செய்திகளை பரப்பாதீங்க. என்னுடைய குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டேன்னு. தேவையில்லாமல் இது போன்ற வதந்திகளை பரப்பாதீங்க. நான் உடல் ஆரோக்கியத்துடன் நன்றாக இருக்கிறேன் என்று அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காங்க நடிகை சம்பந்தா அவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.